சண்முவின் உள்ளங்கை தவளையின் உட்புறத்தில் இருப்பதைப் போலவே எப்பொழுதும் வியர்வையின் ஈரத்தன்மையுடன் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். நான் கீத்துவிடம் சொல்வேன், சண்முவோட உள்ளங்கையை பிடிச்சு பாறேன், லேப்ல தவளைய தொடர மாதிரியே இருக்கும் என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். அவள் என் தலையில் செல்லமாக அடித்து, ஏய் உனக்கு கம்பேர் பண்ண வேற ஒன்றும் கிடைக்கலையா என்றாள் என்று தான் சொல்ல வேண்டும். சண்முவிடமே சொல்லி இருக்கேன், முறைத்து கொண்டு அடிக்க வருவாள். ஒல்லியான குச்சி போன்று இருக்கும் மஞ்சள் அழகி அவள். வேறொரு ஊரிலிருந்து தினமும் எங்கள் ஊருக்கு வந்து படித்து கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். சண்மு என்கின்ற சண்முக சுந்தரி ஓரளவிற்கு படிப்பாள், லொடலொடவென நிறைய பேசுவாள். பள்ளியின் 11ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருந்த நேரம் அது என்று தான் சொல்ல வேண்டும். ஆசிரியர்கள் +2விற்கு அதிக கவனம் செலுத்தி எங்கள் வகுப்பிற்கு அதிகம் வரமாட்டார்கள். உட்கார்ந்து ஊர்கதைகள் கேட்பது, பாட்டு பாடுவது என உருப்படி இல்லாதவற்றை தேடி கொண்டிருந்த காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். வகுப்பில் 16 வயதிற்கே உரிய காதல் கிட்டத்தட்ட எல்லோரும் கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கூடவே அந்த வயதில் காதலிக்கும் பொழுது நாம் தான் வகுப்பில் நாயகி என்ற மனோபாவமும் இருந்தது. அதனால் எல்லோரும் ஒரு காதலை தேடி கண்டுபிடித்து அதை பற்றி சிலாகிப்பதே வேலையாக கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். யாராவது ஒருத்தர் பள்ளிக்கு புகைப்பட ஆல்பம் கொண்டு வந்தால் அடுத்தடுத்து எல்லோரும் தத்தம் வீட்டிலிருந்து கொண்டு வருவார்கள். எல்லோருக்கும் அந்த வாரம் பொழுது போகும் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படித்தான் அவளும் ஒரு புகைப்பட ஆல்பம் கொண்டு வந்தாள். அவள் அம்மா ஒரு மிடி போட்டு கொண்டிருந்தாள். பக்கத்தில் இவளும் இவள் அண்ணாவும் நின்று கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உன் அம்மா மிடி எப்பவும் போடுவாங்களா? நான் ஆச்சரியமுடன் கேட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஆமாண்டி, என் அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க என்றபடி என்று தான் சொல்ல வேண்டும். அவள் அம்மா அப்பாவின் காதல் கதையையும் அவர்கள் திருமணம் செய்த விதத்தையும் சொல்ல ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். சண்முவின் அம்மா ராஜி கல்லூரி முதல்வரிடம் படித்து கொண்டிருக்கும் பொழுது கல்லூரிக்கு தினமும் பேருந்தில் தான் செல்வார். அப்பொழுது அந்த பேருந்தில் நடத்துனர் தினமும் டிக்கெட் கொடுக்கும் சாக்கில் பேசி ராஜியை காதலிக்கவும் செய்துவிட்டார். இருவரும் யாருக்கும் தெரியாமல் சினிமா செல்வது, கோவில் செல்வது என இருந்திருக்கின்றனர். ஒரு நாள் வீட்டில் விஷயம் தெரிய ராஜிக்கு திருமணம் நிச்சயம் செய்து 2 நாளில் திருமணத்திற்கு நாளும் குறித்திருக்கிறார்கள். ராஜுக்கு துணையாக அவரது பாட்டியை அமர்த்திவிட்டு திருமணத்திற்கு உறவினர்களை அழைக்க சென்று விட்டிருந்தனர் அவரின் பெற்றோர். இதுதான் சமயம் என ராஜி தன் பாட்டிக்கு தூக்க மாத்திரைகளை கொடுத்து தூங்க செய்துவிட்டு வீட்டில் வாங்கி வைத்திருந்த தாலியை ஒரு சரடில் கோர்த்து கொண்டு காதலனை தேடி சென்றிருக்கிறார். வழக்கமாக செல்லும் பேருந்தை தேடி சென்று அங்கே இருந்த தன் காதலனிடம் விஷயத்தை கூறி அவசரத்தையும் அவசியத்தையும் புரிய வைத்து இந்த தாலியை இங்கேயே இப்பொழுதே கட்ட வேண்டும் என கூறியிருக்கிறார். நேரம் காலம் எதுவும் பார்க்காமல் எந்த பேருந்தில் அவர்கள் காதல் வளர்ந்ததோ அதே பேருந்தில் எல்லோரும் பார்க்க சண்முவின் அப்பா அவள் அம்மாவிற்கு தாலியை கட்டினார். பின்பு போலீசிடம் தஞ்சம் அடைந்திருக்கின்றனர். உறவினர்களை திருமணத்திற்கு அழைத்துவிட்டு வந்த அவரது பெற்றோருக்கு பேரதிர்ச்சி. இனிமேல் இவள் தங்களுக்கு பெண்ணே இல்லை என்று கூறிவிட்டனராம். சண்மு பிறந்ததும் தான் ராசியானதாக சொன்னார். ஜாலிதான் சண்மு, நாளைக்கே நீ லவ் பண்ணுனா வீட்டில் டபுள் ஓகே தான் என்று சொன்னார்கள். இதைதான் அவளிடம் கூறிய போது அவள் வெட்கமும் மகிழ்ச்சியும் ஒரு சேர சிரித்தது இன்னும் நினைவில் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். நாங்கள் பள்ளி இறுதி வகுப்பிற்கு வந்தோம். அப்பொழுது பள்ளிக்கு அருகே இருந்த ஒரு டியூஷன் சென்டரில் கெமிஸ்ட்ரிக்கு டியூஷன் சென்றோம் என்று தான் சொல்ல வேண்டும். சண்முவிற்கு அங்கே படிக்க வந்த சுந்தர் என்ற மாணவனுடன் காதல் துளிர்த்திருந்தது. அவன் அப்பவே கூலிங் கிளாஸ் பைக் சகிதம் டியூஷனுக்கு வருவான். சண்முவின் முகத்தில் பெருமை பூக்கும். அவனை காதலிக்க ஆரம்பித்தவுடன் அவள் மஞ்சள் முகம் மேலும் பொலிவுற்று மின்னியது. இருவரும் டியூஷன் சென்டரில் சைகையில் பேசிக்கொள்ளும் போது எங்களுக்கு காதில் புகை வரும். அவன் பூ வாங்கி தருவதும் இவள் பதிலுக்கு ஏதாவது தருவதும் பார்க்க பொறாமையாக இருக்கும். ஒரு நாள் டியூஷன் முடிந்ததும் இருவரும் சேர்ந்து வண்டியில் போனதை எல்லோரும் திகைப்புடனும் அதிர்ச்சியுடனும்
பார்த்தபோது அவள் சுலபமாக டாட்டா காண்பித்து விட்டு போனாள். சண்மு என்னிடம் நன்றாக பழகிய தோழியாக இருந்த போதிலும் மிக நெருக்கமானவற்றை பேசும் அளவிற்கு எங்களிடம் நட்பு கிடையாது. அவளின் நெருக்கமான தோழி சுமா, அவளுக்கும் ஒரு காதல் இருந்தது. வகுப்பில் அவர்கள் ரகசியமாக ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கும் கீதுவிற்கு இருக்கும் வேலை, யார் யாரெல்லாம் காதலிக்கிறார்களோ அவர்கள் வகுப்பிற்கு வெளியே சென்றிருக்கும் நேரம் பார்த்து அவர்களின் பையை கிளறி இருக்கும் காதல் கடிதங்களை திருடி வீட்டிற்கு வந்து படிப்பதுதான். சண்முவின் கடிதங்களையும் தேர்வுக்கு படிப்பது போல விழுந்து விழுந்து படித்திருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். பள்ளி படிப்பு முடிந்ததும் சண்முவிடம் நட்பு தொடரவில்லை. ஆனால் சுமா எங்கள் ஊரிலேயே வசித்தாள். எப்பொழுதாவது அவள் வீட்டிற்கு செல்ல நேரிடும். அப்பொழுதெல்லாம் சண்முவை பற்றி நான் கேட்பேன். கல்லூரியிலும் சண்முவின் காதல் தொடர்ந்ததாக சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும். புதிய படிப்பு, புது தோழிகள் என கல்லூரியின் சுற்றுச்சூழலில் சண்முவை பற்றி ஞாபகம் இல்லாமல் போனது. படிப்பு முடிந்து எனக்கு திருமணமான பின் ஒரு முறை என் அக்காவுடன் சுமா வீட்டிற்கு சென்றேன். அப்பொழுது சுமா சண்முவை பற்றி கூறினாள் என்று தான் சொல்ல வேண்டும். அவளின் அம்மா அவளது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அவளும் சுந்தரும் ஓடிச் சென்று திருமணம் செய்து கொண்டதாக கூறினாள். அவள் ஓடிச் சென்று திருமணம் செய்ததில் எனக்கு வியப்பில்லை. ஆனால் காதல் மனம் செய்த அவளது பெற்றோர் ஏன் எதிர்த்தனர் என்பதுதான் எனக்கு புரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வருடங்கள் கழிந்தன. குடும்பத்துடன் ஒரு விசேஷத்திற்காக மும்பை செல்ல வேண்டியிருந்தது. ரயிலில் சென்று கொண்டிருந்த போது, கழிவறை செல்ல நடந்தபோது அதே கோச்சில் சண்முவையும் பார்த்தேன். ஆச்சரியமாக இருந்தது. என்னை கண்டதும் பிடித்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த 10 வருட இடைவெளியில் அவளது ஒடிசலான தேகம் சற்று பூசி இருந்தது. அவ்வளவே மாற்றங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பரஸ்பரம் விசாரித்த பின்பு அவளது கணவனையும் குழந்தையையும் அறிமுகம் செய்தாள். எனக்கு குழப்ப ரேகைகள் தோன்றியது. அது சுந்தர் அல்லவே, வேறொருத்தன் கணவன் என்று அறிமுகம் செய்கிறாள். சிறிது நிமிடங்கள் பேசிய பின்பு நாசுக்காக அவளை தனியே அழைத்து வந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். நீ சுந்தர கல்யாணம் பண்ணினதா சும்மா சொன்னாலே என்றேன். அவள் அதிர்ந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். மெல்லமா பேசு, இந்த விஷயம் என் புருஷனுக்கு தெரியாது. நான் அவனை கல்யாணம் செஞ்சது உண்மைதான். ஆனால் நாங்கள் செஞ்ச ஒரே தப்பு, கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போனது தான். கல்யாணம்தான் செஞ்சாச்சே, இனிமே அவங்களால எதுவும் பண்ண முடியாது, கோபமெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு நினச்சி தான் போனோம். ஆனால் அவங்க என்னையும் அவனையும் அடித்து என் தாலியை பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க. அப்புறம் என் பெரியம்மா பாம்பேல இருக்கிறதால நைட்டோட நைட்டாக என்னை கூட்டிக்கிட்டு போய் கொஞ்ச நாள் கழித்து அவங்க இவருக்கு என்னை கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன, பெற்றோர் காதல் திருமணம் செய்துக்கலாம், ஆனால் மக செய்துக்க கூடாதா? அவளுக்கு பிடித்தமானவனை அவள் தேர்வு செய்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும். சரி, சுந்தர் என்ன ஆனா? அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். முதல்ல ரொம்ப அழுதேன், மனசு உடைஞ்சேன். ஆனால் என்னை இவர் குணம் மாற்றிடுச்சு. நல்லா சந்தோஷமாக தான் இவர் வச்சிருக்கார். இவர்கிட்ட உண்மையை சொல்லலை. சரி, உன் ஹஸ்பண்டுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் என்று கேட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். சத்தியமாக தெரியலடி. நிறைய நாள் சொல்லலாம்னு நினைப்பேன், ஆனால் பயமாக இருக்கும். அப்புறம் சொன்ன உடனே இவர் மனசு மாறிடுச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி போயிடும். ஊர் பக்கம் வர்றதே இல்லை. இவருக்கும் அங்கே யாரையுமே தெரியாது, அதனால் தப்பிச்சேன் என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இவர் ரொம்ப நல்லவரடி. சொல்லப்போனால் அவன் கூட இவ்வளவு நல்லா வச்சு இருப்பான்னு சந்தேகம்தான். நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் என்று புன்னகைத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அவளையே பார்த்தபடி அவளின் கையை அழுத்தி பிடித்தேன். தவளையின் உட்புறம் போல முன்பிருந்த வியர்வையின் ஈர பிசுபிசுப்பு இல்லாமல் வறண்டிருந்தது அவளின் உள்ளங்கைகள். என்றான்.